எபிசோட்கான தேர்ட் ப்ரோமோ பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது. ஜாக்லினை வந்து ராணுவ வந்து சண்டைக்கு வான்னு கூப்பிட்டு இருக்கான். இன்கேஸ் ஜாக்லின் மட்டும் சண்டைக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிடிச்சி கடிச்சு கொதறி விட்டுருவான். அதாவது அவர் ராணுவ சொல்ற வார்த்தை இருக்குல்ல, உப்பு சாப்பிட்டா தண்ணி குடிச்சுதான் ஆகணும் அப்படின்றதெல்லாம் எதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்றதுக்கு. ஓகே ப்ரெஷர் ஆகும், ட்ரிகர் ஆகு, என் கூட சண்டைக்கு வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜாக்லின் வந்து சண்டைக்கு போக போறாங்களா என்னன்னு தெரியல. ஆக்சுவலா பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லினும் சரி தீபக்கும் சரி ஒரே டைம்ல வந்து அவங்க வந்து பாத்ரூமை யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ யூஸ் பண்ணதால என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினை வந்து அங்க இருந்து தள்ளி இங்க தள்ளி விட்டாங்க ஒர்க்கர்ஸ்ல. அது மட்டும் இல்லாம பனிஷ்மெண்ட் சைக்கிள் ஓட்டுறது கொடுத்துருக்காங்க போல. ஆல்ரெடி ஒரு வெறுப்புல வந்து சைக்கிளை ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல வந்து உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இரிட்டேட் ஆகுமா ஆகாதா? ஸோ அந்த சமயத்துல தான் அவங்க சொல்றாங்க, என் வேலை எனக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தது சைக்கிள் ஓட்டுறது தான், நீ சொல்றதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம சம காண்டில் தான் பேசுறாங்க. இதோட பேசுறதை நிறுத்திக்கிட்டா ஜாக்லின் தப்பிச்சிருவாங்க. ஏன் அப்படி சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, ராணுவ பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கண்டென்ட் கோசம் அந்த கழுகு வந்து காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் ராணுவ பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் கோசம் காத்துக்கிட்டே இருப்பாப்ல. இன்கேஸ் கண்டென்ட் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை திருப்பி பேசி 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 பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அதே ஓட்டிடுவாரு. ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்டு சௌந்தர்யா இருக்காங்களே, அவங்களாம் வந்து வலையில விழுந்தாங்க. விழுந்தவொடனே உடலையே நீ எது கையை பிடிச்சியா இல்லையா சொல்லிட்டு திருப்பி அந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி கையை பிடிச்சியா இல்லையான்னு பேசிக்கிட்டே இருக்கு. அப்படி அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவே சொல்லிட்டாங்க, அவன் எனக்கு கையை பிடிக்கலடா, அந்த இது சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா கையெல்லாம் பிடிக்கல, கொடையை தான் பிடிச்சா அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்கிறாங்க. இருந்தாலும் நீ கையை தான் பிடிச்சேன்னு சொல்லிட்டு திருப்பி பேசிக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே சௌந்தர்யாவால் ஏற்றுக்கவே முடியல, என்னடா இப்படி பண்ணுறானே அப்படின்ற மாதிரி. அதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பொங்குற கேரக்டரில் சௌந்தர்யா தெரியும்ல, அதான் லோக்கல் ரவுடி. ஸோ அந்த லோக்கல் ரவுடி என்ன பண்ணிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் எகிரிக்கிட்டு பயங்கரமாக வந்தாங்க. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரோமோவில் அந்த சம்பவம்லாம் பார்த்துருப்பீங்களா, அதுக்கப்புறம் லைவ்லையும் இதான் நடந்தது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஜாக்லினும் வம்பு வளர்க்குறதுக்கு வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காப்புல, நீயும் வான்னு. சௌந்தர்யா எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஒர்க்கர்ஸில் தான் இருக்காங்க. இன்கேஸ் அவங்க என்ன பண்ணணும்னா ஜாக்லினை போய் பண்ணும், அவங்ககிட்ட மட்டும் போயிடாத, ஆல்ரெடி போய் ஒரு கிட்னியை பறி கொடுத்துட்டு இருக்கேன், ஸோ திருப்பி நீயும் போய் சிக்கிடாத அப்படின்ற மாதிரி தான் வான் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனிவேஸ் ஆனால் ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வாய் இருக்கு. ஜாக்லின்லாம் சௌந்தர்யா அளவுக்குலாம் இல்லை. அதாவது எப்படி சொல்றது, சும்மா வந்து எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அடிக்க ஓடுறது, எகிரிட்டு போகிறது அப்படிலாம் இல்லை. ஜாக்லின் கிட்ட பேசினா எனக்கு தெரிஞ்சு ராணுவ கிட்ட அவ்வளோ கெப்பாசிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன், திருப்பி பேசி விட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவே சௌந்தர்யா எதுக்கு இப்போ ஒர்க்கரில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திருப்பி ஒரு பஸ்ஸர் அடிச்சுது. ஸோ அந்த பஸ்ஸரில் என்ன பண்ணிட்டாங்க, சௌந்தர்யா வந்து நீங்கள் இங்கேருந்து ஆற்றின பணி எல்லாமே போதும், ஸோ நீங்கள் இங்கேருந்து அங்கே போங்க அப்படின்னு நம்ம சௌந்தர்யா அனுப்பிச்சு விட்டாங்க. சௌந்தர்யா என்ன சொல்றாங்க, எனக்கு பர்ஃபார்ம் பண்ண இங்கே ஸ்பேஸ் இல்லை, ஸோ நான் அங்கே போனால் ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, இந்த வீட்டுக்குள்ளே வந்து எல்லாருமே இதே வார்த்தை எப்படா சொல்கிறீங்க, இங்கே ஸ்பேஸ் இல்லைன்னு. அதே மாதிரி தான் இப்போ முத்துக்குமரன் வந்து இங்கே ஒர்க்கர்ஸில் வந்துட்டான். ஸோ முத்துக்குமரன் இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆக்சுவலாக அவர் தான் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டையும் எடுத்து வைக்கிறாப்ல, இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து போடணும், இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லா ஒப்பீனியனையும் அங்கே வைக்கிறாரு. ஸோ வச்சதுக்கப்புறம் தான் இன்னைக்கு வந்து 4 ரூல்ஸை செட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் பேசி அதை வந்து ரூல்ஸாக போடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களை கம்பல்ஷன் பண்ணி ஒரு விஷயமா ஒரு கண்டென்ட் வந்து கிரியேட் ஆகுது. 2 நாளாக அவனுக்கு என்ன பண்ணானுங்கன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணல. ஆனால் இப்போ என்ன சொல்லிடுறாங்க எல்லாருமே, முத்துக்குமரன் தான் என்னோட ஸ்பேஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரே வார்த்தையில் முடிச்சு விட்டுறாங்க. அப்போ என்னதான்டா பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் கேள்வி கேட்க தோணுது. என்ன விஷயம்னா, இப்போ வந்து சௌந்தர்யா இந்த பக்கம் வந்துட்டாங்களா ஒர்க்கரில், அவங்க சொல்கிற விஷயம் என்னன்னா எனக்கு ஸ்பேஸ் இல்லை, ஸோ அங்கே போனால் ஏதாவது நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா சொல்கிறாங்க. இங்கேருந்து வந்தார்ல சத்யா வந்து இப்போ மேனேஜர் ஆயிருக்காரு, அவரும் என்ன ஃபீல் பண்ணுறாரு, எனக்கு ஸ்பேஸே இல்லை போல, அதனால தான் என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி. ஏன் சத்யா, இந்த வீடு ஃபுல்லாக எல்லாரையும் வெளியே தோர்த்திட்டு உங்களை மட்டும் விட்டா மட்டும் நீங்கள் ஏதாவது ஸ்பேஸ், அதாவது உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குல்ல, எவனுமே பேச மாட்டாங்க, அப்பயாவது நீ எதாவது பேசி கண்டென்ட் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஏன்னா ஒன்றுமே பண்ணக்கூடாதுன்ற ஒரு இன்டென்ஷன்ல இருந்துட்டு ஒருத்தன் விஷயத்தை பண்றான்னு வச்சுக்கோங்களேன், உடனே பழிய தூக்கி அவன் மேல போட்டுறது, எங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல, எல்லா வாய்ப்பையும் அவனே எடுத்துக்கிறான். அப்ப 2 நாளா என்ன பண்ணீங்க அப்படின்ற கேள்வி கேட்டா பதில் இருக்காது. 2 நாளா அங்க அதை பண்ணோம் இதை பண்ணோம் அப்படி இப்படின்னு வானுங்க, ஆனா ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டானுங்க. ஆக்சுவலா பிரச்சனை என்னன்னா, இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணணும்ல, அந்த மூளையை வந்து யூஸ் பண்ணாம ஆஃப் பண்ணி வச்சிடறானுங்க. அதுதான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. மூளையை ஆஃப் பண்ணிட்டா எப்படிங்க யோசிப்பீங்க அப்படின்ற கேள்வி வரும்ல, அதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. மூளையை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்போ இன்னொருத்தன் வந்து அவன் மூளை ஆன்ல இருக்கு, அவன் யோசிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் யோசிச்சுட்டான், அவன் என்னோட மூளை யோசிக்கிறது வேண்டியது அவனே யோசிச்சுட்டான், அது எப்படி அவன் யோசிப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வேற கேட்க வேண்டியது. போயா நீ அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுங்க. சீரியஸ்லி சத்யாவை பார்க்கும்போது ஒரு பக்கம் காமெடியாக தான் இருக்கு. எனிவேஸ் இப்போ மேனேஜராக போயிருக்காரு, என்ன கலக்க போறாருன்னு தெரியல. எனிவேஸ் அவரோட தாட் என்னன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்கப்புறம் மேனேஜர் ஆகிட்டோம், அவள் தான் தொழிலாளர்களுக்கு அகேன்ஸ்டாக நம்ம வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ அந்த 4 ரூல்ஸ் இவங்க வந்து செட் பண்ணியிருக்காங்க, எது ஒர்க்கர் சைட்லேருந்து. ஸோ இந்த 4 ரூல்ஸை வந்து ஒவ்வொருத்தராக எடுத்து போய் பேசிட்டு இருக்காங்க. அதுதான் பெரிய பஞ்சாயத்து இப்போ போயிட்டு இருக்கு லைவ்ல. ஆக்சுவலாக என்ன ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, தேர்ட் ப்ரோமோவில் வந்து ஜாக்லினுக்கும் ராணுவுக்கும் ஒரு ஃபைட் மட்டும் தான் அதில் காமிக்கிறாங்க, பெருசாக கண்டென்ட் இல்லாத மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் பெருசாக எங்கேஜிக்காக கண்டென்ட் இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. இருந்தாலும் நம்ப முடியல, ஏன்னா நேற்று அப்படி தான் கண்டென்ட்டே இல்லைன்னு நினச்சோம். அதுக்கப்புறம் தான் அந்த 4th ப்ரோமோன்னு ஒன்று விட்டானுங்க ஹாட்ஸ்டாரில். அப்போ தான் தெரிஞ்சது முத்துக்குமரனுக்கும் இது தர்ஷிகாவுக்கும் எவ்வளோ பெரிய பஞ்சாயத்து போச்சு. அதுதான் பார்த்தீங்கன்னா நேற்று மெயின் கண்டென்ட்டாகவே மாறிச்சு. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடக்குமான்னு தெரியல. ஏன்னா ராணுவ வர பார்த்தீங்கன்னா வாயை பிடுங்குறாரு. இதுக்கப்புறம் ஜாக்லின் பொங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், இன்னும் எக்ஸ்ட்ரீமுக்கு போய்டும். ஏன்னா ஜாக்லின்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து எப்படி சொல்லி ட்ரிகர் பண்ணி விட்டுட்டா
கேட்டால் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம் ஒன்று இருக்கும், அதாவது அழுதுருவாங்க அது தெரியும். ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்துட்டு தான் போவாங்க. இந்த பக்கம் சௌந்தர்யா வேறு வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சௌந்தர்யாவும் ஜாக்லினும் மேனேஜ்மெண்ட்டில் இருந்தாலும், அதாவது மேனேஜராக இருந்தாலும் ஒன்றா தான் இருக்காங்க. இந்த பக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸில் இருந்தாலும் ஒன்றா வந்துட்டாங்க. விதி போல இருக்கு. அதே மாதிரி தான் டெவில்லையும் ஒன்றா தான் இருந்தாங்க, ஏஞ்சல்லையும் ஒன்றா தான் இருந்தாங்க. இவங்களே பிரியணும்னு நினச்சாலும் பிரிய முடியாது போல. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விதி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அவங்களுக்கு சௌந்தர்யாக்கு யோசிப்பாங்க, இவ கூட சேர்ந்து இருக்கிறதுனால தான் அங்கேருந்து தப்பிச்சு இங்கே வந்தேன், ஸோ திருப்பி இங்கேயும் வந்துட்டாலே நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கம்பல்சரி யோசிப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாரு, சேர்ந்து விளையாடுறீங்கன்னு. அவங்களும் பிரிஞ்சு போக தான் ட்ரை பண்ணுறாங்க. வேற வழி இல்லையே பாஸ், கூட சேர்ந்து தான் ஆடி ஆகணும் அப்படின்னு மாதிரி தோணுது. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட சேர்ந்து ஆடுறதாலையோ அது மட்டும் இல்லாமல் இப்போ எப்படி டீமாக சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறதுனாலையோ இந்த கருணை காமிக்கிறதுனாலே அடிவாங்களே, அவங்க அடிவாங்கிறதுக்கு மெயினான காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஆட்டிடியூடு. அந்த ஆட்டிடியூட் வந்து கொஞ்சம் ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் அவங்களோட ஃபேஷியல் ரியாக்ஷன் ஆகட்டும், அது வந்து ஒரு மாதிரி மற்றவங்களை வந்து ப்ரோவோக் பண்ணுறதாகட்டும், அதை மார்க் பண்ணுறது இதெல்லாம் சொல்லுவாங்களே, ஸோ இந்த மாதிரி பண்ணுறது இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து அடிவாங்கிறதுக்கு காரணம். விஜய் சேதுபதி வந்து செய்கிறாருன்னா என்ன அர்த்தம், போன வாரம் விஜய் சேதுபதி செஞ்சதுக்கு மெயினான காரணமே மஞ்சரியை வந்து நாய் மாதிரி குழச்சி வெறுப்பேற்றுது. ஸோ இந்த மாதிரி செய்கைகள் தான் வெறுப்பேற்றுறதுக்கு அடியே அடிச்சது அதுக்கு தான். ஸோ திருப்பியும் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வந்து மார்க் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மியாக இருக்கு, அதாவது ஃபுல்லாக இல்லாமலாம் இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் திருப்பி இப்போ ராணுவுக்கு டெகிரிட்டு வந்தாங்களே, திருப்பி அதே தான் பண்ணுறாங்க. அதை தான் ராணுவ சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயம் தான் வந்திருக்கு. அந்த பயத்தில் தான் பார்த்தீங்கன்னா அழுக வந்துருச்சு. என்ன விஷயம்னா ஒருத்தவங்க பண்ணதை திருப்பி சொல்லும் போது அவங்களால எப்படி சொல்கிறது தெரியுது, அது பண்ணது தப்புன்னு தெரியுது, அவங்களே ஒத்துக்கிறாங்க, நான் பண்ணுறது தப்பு தான், மேனேஜராக இருந்தால் அப்படி பண்ணக்கூடாது, இருந்தாலும் வந்துடுது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களால மாற்றிக்க முடியல போல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது போல, என் கேரக்டர் அதுதான், அதை மாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அது ஃபீல் பண்ணுறதுக்கோசம் வந்து நீ பண்ணுறது கரெக்டுன்னு ஆகிடாதுமா, நீ என்னதான் அழுதாலும் சரி நீ எகிரிட்டு வர்றது தப்பு தான். ஏன்னா இந்த பக்கம் அன்ஷிதாவும் சும்மா இல்லை, அவங்க ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் உள்ளே போன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒரு மேனேஜராக இருந்து அந்த இடத்துல ரூல்ஸை தான் நீங்கள் சொல்லணும். நீங்கள் உள்ளே போகலன்னா உங்களுக்கு வந்து சோறு கிடையாது, இல்லை தண்ணி கிடையாது, இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பேசலாமே தவிர நீங்கள் உள்ளே போகலாம் நான் இறங்கி அடிக்க வருவேன், நான் லோக்கல் ரவுடிடா அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு வந்தால் எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை கொஞ்சம் நேற்று மாதிரி இல்லையோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து ஏதோ ரூல்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சில விஷயத்தில் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமாக போச்சு. அதாவது எப்படி சொல்கிறதுக்கு ஈவினிங் மட்டும் தான் முத்துக்குமரன் அடிச்ச விஷயத்தில் மட்டும்தான் கண்டென்ட் எங்கேஜிங்காக இருந்தது. மற்றபடி மார்னிங்லேருந்து அந்த ஸ்வாப் மட்டும் தான் நடந்தது. அதாவது ஸ்வாப் மட்டும் தான் நடந்துட்டு இருந்தது. மற்றபடி அந்த ஸ்வாப்பை வச்சு ஏதாவது பிரோஜனமாக ஏதாவது நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நடக்கல. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸை செட் பண்ணி இந்த பக்கத்தில் அதாவது மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ரூல்ஸ் போடுறானுங்க. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போட்டு பிக் பாஸ் என்ன சொல்லியிருக்காரு, அவரே பார்த்தீங்கன்னா டாஸ்க் புக் திருப்பி அனுப்பியிருக்காரு. இந்த மாதிரி வந்து இது ஃபேக்டரி டாஸ்க் வந்து 2.0 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ 2.0 எதுக்குன்னா திருப்பி ரூல்ஸை போடுங்கடா, தயவு செஞ்சு கொஞ்சம் கேமை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுங்கடா, எல்லாம் தின்னுட்டு தூங்காதீங்கடா அப்படின்ற மாதிரி அவங்க டீம்லேருந்து கொஞ்சம் வெறுப்பாக இருக்காங்க போல. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இந்த பக்கம் முத்துக்குமரன், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மஞ்சரி. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் மோஸ்ட்லி மஞ்சரி ஜாக்லின் தீபக்னு வச்சுக்கோங்களேன். தீபக் கூட இல்லை, மஞ்சரி ஜாக்லின் தான். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் யோசிக்கிறது கேமை பற்றி. ஏன்னா தீபக் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது தான் அவர் யோசிக்கிறாரே தவிர மற்றபடி தீபக்கா இன்வால்வ் ஆகி அதாவது இந்த விஷயத்தை புதுசாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதே இல்லை. இங்கே யோசிக்கிறது யாருன்னா ஜாக்லினும் மஞ்சரி, இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இந்த கேமை எப்படி சுவாரஸ்யமாக மாற்றலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே விஷயம் தான் பார்த்தீங்கன்னா அருணுக்கிட்டையும் ஐடியா கேட்டால் ஐடியா கொடுப்பாப்ல. ஆனால் இன்டென்ஷனலாக ஒரு விஷயத்தை போட்டு அவங்கள லாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க மாட்டார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ், அவர் வந்து இன்னும் அந்த ஒர்க்கராக தான் இருக்காரு. அதாவது தொழிலாளர் ஏதோ ஒரு கோட் ஒன்று வச்சிருந்தாரு, வி ஆர் ஒர்க்கர்ஸ் நாட் ஏ பெக்கர்ஸ் அப்படின்ற மாதிரி. அந்த டைலாக் வந்து இன்னும் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து ஐடியா மட்டும் கொடுத்துறாரு, பின்னாடி இருந்து ஐடியா கொடுத்துறாரு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஒரு ஒர்க்கராக இருந்து தான் பேசுகிறேன், அங்கே இருந்தால் இங்கே வந்திருக்கேன், நான் வந்து புரட்சி நாயகன்றா அப்படின்ற மாதிரி திருப்பி பேசிக்கிட்டு இருக்காப்ல. எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் தோணுது. ஆக்சுவலாக இன்னைக்கான எபிசோடில் ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த தேட் ப்ரோமோ பார்க்கும்போது இப்போ ராணோ பல்ப் வாங்குவாங்களா இல்லை ஜாக்லின் பல்ப் வாங்குவாங்களான்னு தெரியல. ஏன்னா கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கு. இது சப்பையா முடிஞ்சிருமா இல்லை பெருசாக ஃபைட்டுக்கு வந்து வழிவகை செய்யுமா அப்படின்ற மாதிரி தெரியல. 4th ப்ரோமோ பார்த்தா தான் தெரியும். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.